இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயர்களே, உங்கள் அனைவருக்கும் பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டிலே பங்கேற்பதற்கு ஆயத்தப்படுகின்ற அனைவருக்கும் காலை வணக்கத்தையும் வாழ்க்கையையும் கூறிக்கொள்கின்றேன். காணொலியின் வாயிலாக ஆண்டவரை வழிபடுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கின்றார். புதிய மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருடைய நாமம் போற்றப்படத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கின்றார். ஜெபசிந்தையோடு இந்த தொழுகையிலே நாம் பங்கேற்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. இந்த தொழுகையின் துவக்கமாக நாம் அனைவரும் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். புதிய மாதத்தின் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உம்மை வழிபடவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீர் எங்களுக்கு பாராட்டின இந்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம். பெருந்தொற்று காலத்திலே இல்லங்களிலே நாங்கள் முடங்கியிருக்கின்ற தருணத்திலே எங்களுக்கு ஒரு விடிவு காலம் ஏற்படாதா என்று நினைக்கின்ற நேரத்திலே, நம்பிக்கை இழந்து மனதளவிலும் உடலளவிலும் சோர்ந்து போயிருக்கின்ற நேரத்திலே காணொலிகள் வாயிலாக ஆண்டவரை போற்றவும் புகழவும் நீர் எங்களுக்கு தந்த நல்ல கூட்டாண்மைக்காக நன்றி சொல்கின்றோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை தொழுகையிலே பாடுகின்ற பாடல்கள், நாங்கள் கேட்க இருக்கின்ற அருள் வார்த்தைகள், அருட்பணியின் தூர தரிசனத்திற்கு ஒரு உண்மையான அருட்பணியாளர்களாய் நீரங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய பற்றுறுதியை புதுப்பித்துக் கொள்ளவும் உம்மோடு உறவாடவும் இந்த புதிய மாதம் முழுவதிலும் இந்த நன்மையின் கிருபை தொடர நீரங்களுக்கு அருள் தாரும். அனைவரையும் நீர் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து வழிய என் சுபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வழிபாட்டின் துவக்கமாக நாம் அனைவரும் இணைந்து சத்தாய் நிஷ்களமாய் என்றதான பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். ஹென்றி ஆல்பர்ட் கிருஷ்ணபிள்ளை அவர்கள் இயற்றி பண்ணமைத்த பாடல் சத்தாய் நிஷ்களமாய் என்றதான பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். சித்தாயானந்தமாய் திகழ்கின்ற திருத்துவமே
இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, 2020 ஆண்டின் 7 மாதங்களை நிறைவு செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு ஆற்றலையும் அருளையும் தந்திருக்கின்றார். நவம்பர் மாதத்திலே, கடந்த 2019 ஆண்டு நவம்பர் மாதத்திலே சீனாவிலே ஏற்பட்டதான அந்த பெருந்தொற்று, உலகமெங்கிலும் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகளின் சூழ்நிலை நமக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு விடிவு காலத்தையும் ஆண்டவர் நமக்கு முன் வைத்திருக்கின்றார். ஆண்டவர் அதற்குரிய கிருபைகளை பாராட்டி வருகின்றார். இந்த 7 மாதங்களிலே நாம் பட்ட கஷ்டங்கள், கடினமான சூழ்நிலைகள், இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஆண்டவருடைய உடனிருப்பை பெறுவதற்கு நாம் ஆயத்தப்படுகின்றோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை அருட்பணி ஞாயிறாக நாம் ஆசரிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இது நாளுக்குரியதான சிந்தனை, அருட்பணி அனைவருக்கும் நற்செய்தி. மிஷன் குட் நியூஸ் டு ஆல். அருட்பணி அனைவருக்கும் நற்செய்தி. மிஷன் குட் நியூஸ் டு ஆல். இந்த புதிய மாதம் நமக்கு ஒரு நம்பிக்கையின் மாதமாக அமைந்திருக்கிறது. 7 மாதங்களின் கடினமான சூழ்நிலைகள், இந்த 8வது மாதத்திலே ஆண்டவருடைய நம்பிக்கையை பெறுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கின்றார். இந்த நாளிலே நமக்கு 4 திருமறை பகுதிகள் தரப்பட்டிருக்கின்றது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் வசனம் 1 முதல் 6 முடிய, சங்கீதம் 146, அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் வசனம் 34 முதல் 43 முடிய, மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் வசனம் 17 முதல் 25 முடிய. இந்த நாளுக்குரியதான சிந்தனையின் மைய வசனம் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 17வது வசனம். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் இந்த நாளிலே படிக்க கேட்ட திருமறை வசனங்களும் எங்கள் ஆவிக்குரிய வாழ்வுக்கு மிக ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் கிருபை தாரும். உண்மையான அருட்பணியாளர்களாக, உண்மையான அருட்பணி என்ன என்பதை புரிந்து கொண்டு எங்களுடைய அருட்பணிகள் உமக்கு நேரான பாதையிலே அமையவும், இறையரசை நிறுவத்தக்கதாக அது உதவி செய்ய நீர் எங்களுக்கு ஆற்றலை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வழிய இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். அன்பிற்குரியவர்களே, அருட்பணி அனைவருக்கும் நற்செய்தி என்றதான தென்னிந்திய திருச்சபையின் செம்பொருளின் அடிப்படையில் இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மோடு கூட இடைப்படுகின்றது. அருட்பணி நற்செய்தி, மிஷன் அண்ட் காஸ்பல், ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய வார்த்தைகள். அருட்பணி, மிஷன் திருமுறை வார்த்தைகளின் செய்திகளின் இருதயமாக கருதப்படுகிறது. மிஷன் is at the heart of the message of the Bible. அருட்பணி திருமறையின் மைய இதயமாக கருதப்படுகிறது. மிஷியோ என்றதான லத்தீன் வார்த்தையை கிரேக்க வார்த்தையாக அப்போஸ்தலரோடு இணைத்து பார்க்கின்ற போது டு சென்ட், அனுப்புதல் என்று சொல்லப்படுகிறது. It refers to God sending people to announce His work of judgment and redemption on earth. கடவுளுடைய அருட்பணி இந்த உலகத்திலே நியாய தீர்ப்பு உண்டு என்பதையும், மீட்புக்கென்று தம் மக்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் என்பதையும் உலகிற்கு சொல்வதற்கு தான் இந்த அருட்பணியின் தலையாய நோக்கமாக அமைந்திருக்கிறது. பலவிதமான சூழ்நிலையில் இருக்கின்ற நாம் ஒவ்வொரு பேரும் நமக்கு தந்திருக்கின்ற இறைப்பணியாட்கள், இயற்கையின் படைப்புகள், மறைமுகமாக நேரடியாக இந்த அருட்பணியை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகவேதான் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28வது அதிகாரம் வசனம் 19, 20 நாம் பார்க்கின்ற போது, அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்து உயிர் பெற்று எழுந்த பிற்பாடு
தமக்கு அன்பு செலுத்துகின்ற சீஷர்களுக்கும் அவரை பின்தொடர்ந்துகின்ற நம் ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவர் ஒரு கட்டளையை சொல்லுகின்றார். அது கிரேட் கமிஷனாக, ஒரு பெரும் கட்டளையாக நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். அதே பகுதியை மார்க்கு எழுதின நற்செய்தி நூலை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக மார்க்கு நற்செய்தியாளர் எழுதியிருக்கின்றார். மார்க்கு 16வது அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இந்த பெரிய கட்டளையை, இந்த கிரேட் கமிஷனை முன்னெடுத்து செல்லுகின்றவர்களாக ஆண்டவர் என்னையும் உங்களையும் பல்வேறு நிலையிலே ஆண்டவர் அருட்பணியை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்துகின்றார். நற்செய்தி என்ற வார்த்தை காஸ்பல், கோஸ்பெல், போ பறைசாற்று, இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை முன்னெடுத்து சொல்வதற்கு இந்த வார்த்தை அமைந்திருக்கிறது. ஆகவேதான் மிஷன் அருட்பணி என்ற வார்த்தையும் காஸ்பல் என்ற நற்செய்தி வார்த்தையும் திருமறையின் இருதயமாக கருதப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டு வார்த்தைகளை கொண்டுதான் ஆண்டவர் அருட்பணியின் சாராம்சங்களை நமக்கு கற்று தருகின்றார். அதோடு மேலாக நாம் பார்க்கின்ற போது இவாஞ்சலிசம் என்றதான வார்த்தையும் இந்த நற்செய்திக்கு இணையான ஒரு வார்த்தையாக கருதப்பட்டிருக்கின்றது. அதனுடைய கிரேக்க வார்த்தை இவாங்கலியோ, டு அனௌன்ஸ் குட் நியூஸ். இந்த உலகத்திலே நல்ல செய்திகளை நாம் சொல்வதற்கு அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. புதிய பாட்டிலே 125 முறைகளும் 59 முறைகள் பறைசாற்று என்ற வார்த்தையும் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே அருட்பணியின் சாராம்சங்களை நாம் புரிந்து கொண்டு எத்தகைய அருட்பணியை ஆண்டவர் என்னிலும் உங்களிலும் முன்னெடுத்துச் செல்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வது இந்த நாளுக்குரிய திருமறையிலே வெளிப்படுகின்ற உண்மையாக அமைந்திருக்கின்றது. முதலிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை, ஆண்டவரை காண்பதே அருட்பணி. The mission is to see the God. ஆண்டவரை காண்பதே அருட்பணி. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் என்று சொல்லி திருவிவிலியத்திலே நாம் அறிந்து கொள்கின்றோம். ஆகவே ஆண்டவரை காண்பதே அருட்பணியின் மிக முக்கியமான சாராம்சமாக இருக்கிறது. The mission is to see the God. ஆண்டவரை காண்பதே அருட்பணி. அந்த பகுதியிலே ஏசாயா இறைவாக்கினர் சொல்லுகின்ற போது, தாக உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் இருக்கின்றவர்களுக்கு இந்த நற்செய்தியும் வெளிப்படும் என்பதை அங்கே அதிகமாக கற்றுக் கொடுக்கின்றார். இன்னைக்கு அந்த முதல் வசனம் அமைந்திருக்கிறது, தாகமாய் இருக்கின்றவர்களே நீங்கள் தண்ணீரண்டை வாருங்கள் என்று அங்கே குறிப்பிடுகின்றார். என்ன தாகம் என்று சொல்லுகின்ற போது, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே என்று ஆரம்பிக்கின்றார். பலவிதமான வறட்சிகள் இந்த நாட்களிலே நமக்கு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆன்மீக சரீர சூழ்நிலை நாம் மிகவும் வறட்சியான ஒரு நிலையிலே வைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த கோவிட்-19 இந்த பெருந்தொற்று காலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற மரண பயம், இந்த நோயின் தன்மையை விட அதனை குறித்த செய்திகள் நம்மை மிகவும் கலங்க செய்து கொண்டே இருக்கிறது. பல மாதங்கள் நம்முடைய தொழிலை செய்ய இயலாத சூழ்நிலை, வேலை வாய்ப்பில்லாத ஒரு தருணம், அதோடு குடும்பங்களிலே அமைதி இழந்த சூழ்நிலை. இது என்றைக்கு இந்த லாக்டவுன் முடியும், நம்முடைய பணிகளை தொடர்ந்து செய்ய இயலும் என்று நினைக்கின்ற ஒரு தருணம். மிகுந்த நம்பிக்கை இழந்த நிலையிலே ஒரு விரக்தியோடு வாழ்வதை விட உயிரை மாய்த்துக் கொள்வது நலம் என்று நினைத்து அநேகர் போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தாகமாய் இருக்கின்றவர்களுக்கு ஆண்டவர் இந்த வறட்சியை மாற்றி
ஒரு வார்த்தையை அமைத்திருக்கின்றார். ஆண்டவரை காண்பதே அருட்பணி. எப்படி, எத்தகைய நிலையில் என்று சொல்லுகின்ற போது, நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள், கையில் பணம் இல்லாதவர்கள் நீங்களும் வாருங்கள், தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் பாலும் வாங்குங்கள் என்று சொல்லுகிறார். இந்த நாட்களிலே, இந்த பெருந்தொற்று துவங்கின நாள் முதல் நேரு வரையிலும் தனி நபர்களாக, திருச்சபையாக, குடும்பங்களாக தங்களோடு வாழ்கின்றவர்களுக்கு பல நிலையிலே உதவி செய்து வருகின்றார்கள். சிலர் தங்களுடைய உடைமைகளை விற்றும் உதவி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனாலும் இந்த உதவி தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆகவே உதவி செய்வதிலும் உதவிக்காக ஏங்கி நிற்கின்றதிலும் ஆண்டவரை காண்கின்றதை நாம் அதிகமாக உணர்கின்றோம். ஆகவேதான் நல்லுள்ளம் கொண்ட ஆண்டவருடைய வார்த்தைகளை தாகமாய் இருக்கின்றவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற போதும், நம்மால் இயன்ற உதவிகளை செய்கின்ற போதும், இல்லாமையிலும் இயலாமையிலும் இருக்கின்றவர்களை நாம் ஆண்டவரை பார்க்க முடியும். ஆகவேதான் பக்தர் ஒரு பாடலை சொல்கின்ற போது, இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். அன்புக்குரியவர்களை, இல்லாமையிலும் இயலாமையிலும் இருக்கின்றவர்களை நாம் பார்க்கின்ற போது ஆண்டவரை அவருடைய முகத்திலே நாம் பார்க்க முடியும். நம்மால் இயன்ற உதவிகளை செய்கின்ற போது, இந்த பெருந்தொற்று காலத்திலே நம்மால் இயன்ற பணிகளை நிறைவேற்றுகின்ற போது அதை அதிகமாக நாம் உணர முடியும். சங்கீதம் 23:1-2 கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு போய் விடுகிறார். சமீபத்திலே திருச்சி ஹைவே ரோட்ல வாகனத்திலே சென்று கொண்டிருந்த ஒரு குடும்பம் வாகன விபத்திலே சிக்குகின்றது. கடந்த வாரத்திலே வாகன விபத்திலே சிக்குகின்ற போது அவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. மகப்பேற்று முடிந்து தன்னுடைய குழந்தையோடு தன்னுடைய குடும்பத்தை நோக்கி புறப்பட்டு சென்றிருக்கின்ற தருணம். வாகன விபத்தை பார்த்த மாத்திரத்திலே அங்கே இருந்தவர்கள் ஓடி வருகின்றார்கள். அந்த வாகனத்திலே சிக்கியிருந்தவர்களை எல்லாம் பத்திரமாக மீட்க முயற்சி செய்கிறார்கள். முதல்ல ஒரு குழந்தையை மீட்கின்றார்கள். அந்த குழந்தையை மீட்ட உடனே அந்த நபர் அந்த குழந்தையுடைய நெற்றியிலே முத்தமிடுகின்றார். அந்த அளவுக்கு அந்த மனிதனிடத்திலே கேட்கின்றார்கள், என்ன நீங்கள் இதை நினைக்கிறீர்கள்? அப்போது சொல்லுகிறார், இந்த குழந்தையை நான் பத்திரமாக மீட்டதே இந்த குழந்தையின் முகத்திலே ஆண்டவரை நான் பார்க்கின்றேன். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் இல்லாமையிலும் இயலாமையிலும் இருக்கின்றவர்களுக்கு நாம் உதவி செய்கின்ற போது ஆண்டவரை அவரிடத்திலே நாம் காண்கின்றோம். அதுதான் அருட்பணியின் மிக முக்கியமான சாரம்சமாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவரை காண்பதே அருட்பணி. The mission is to see the God. ஒவ்வொரு நாளும் இல்லாமையிலும் இயலாமையிலும் இருக்கின்றவர்களை நாம் சந்திக்கின்ற போது ஆண்டவரை அவர்களிலே நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த நாட்களிலே நமக்கு ஒரு விரக்தி ஏற்படுகின்றது. நம்முடைய ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கின்றது. நாம் வழிபடுவதற்கு இயலாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் நம்மோடு இருக்கின்ற இடத்திலே ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் பார்க்க முடியும். ஒருவேளை நம்முடைய இல்லத்தை சந்திக்கின்ற மிகுந்த வறுமையில் இருக்கின்றவர்களிடத்திலே நாம் ஆண்டவரை பார்க்க முடியும். சில நேரம் கைவண்டி தள்ளிக்கொண்டு செல்கின்றவர்களிடத்திலே நாம் ஆண்டவரை பார்க்க முடியும். மிகுந்த வறுமை கோட்டிலே பின்தங்கி இருக்கின்ற இடத்திலே நாம் ஆண்டவரை பார்க்க முடியும். ஆகவே ஆண்டவரை காண்பதை அருட்பணியின் மிக முக்கியமான சாரம்சம் என்பதை ஆண்டவர் முதலிலே நம்மளோடு பகிர்ந்து கொள்கிறார். இரண்டாவதாக, ஆண்டவரை போல அவருடைய பண்புடன் வாழ்வது அல்லது மாறுவது அருட்பணி. Living like the God is a mission. Becoming like the God is a mission. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை போல அவரை போல வாழ்வதற்கு அவரை போல மாறுவதுதான் ஒரு உண்மையான அருட்பணியின் தேட்டமாக இருக்கிறது. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 17 முதல் 25 வரையிலும் பார்க்கின்ற போது அருளாதராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. 19வது வசனத்திலே மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன், அவர்கள் அவருக்கு பின் சென்றார்கள் என்று அங்கே காண்கின்றோம். 23வது வசனத்திலே இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். 24வது வசனத்திலே பலவித வியாதிகள் வேதனையில் அகப்பட்டவர்களை சொஸ்தமாக்கினார். இன்றைக்கு நாம் ஆண்டவரை போல மாறுகின்ற போது
அவரை போல வாழ்கின்ற போது இந்த வேதனைகளை சகிப்பதற்கும் இந்த வேதனைகளை கடந்து செல்வதற்கும் ஆண்டவர் நமக்கு ஆற்றலை தருகின்றார். ஆகவேதான் அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்துவின் செய்தி மிகவும் சுருக்கமாக அமைந்திருக்கிறது. ஒரு நீண்டதொரு பெரிய அருளை ஆற்றவில்லை, மாறாக ஒரே வார்த்தைகளை நிறைவு செய்கிறார். மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கிவிட்டது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அவருடைய அந்த குறுகிய அருளுரையிலே ஒட்டுமொத்த இறையரசின் தகவல்களும் இறையலின் கண்ணோட்டங்களும் அமைந்திருக்கிறது. ஆகவேதான் மனம் மாறுவதற்கு வாழ்வின் எல்லா நிலையிலும் அவரை போல பண்பாளர்களாக வாழ்வதுதான் மாறுவதுதான் ஒரு உண்மையான அருட்பணியின் தேட்டமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சிஷ்யர்களை அதற்கென்று பயன்படுத்தினார், பக்குவப்படுத்தினார், அவர்களை நண்பர்களாக கருதினார். குறிப்பாக இந்த ஜூலை 30வது நாள் உலக நண்பர் தினமாக சில நாடுகளிலே நினைவு கூறுகின்றார்கள். இந்தியாவிலே பொதுவாக இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஆண்டும் இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் டேயாக, உலக நண்பர் நாளாக நினைவு கூறுவது உண்டு. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் அந்த நண்பர் நாளை நாம் நினைவு கூறுவதற்கு ஆயத்தப்படுகின்றோம். இதை முதல்ல அறிமுகப்படுத்தியவர் 1958ஆம் ஆண்டு பரகுவே நாட்டிலே வேர்ல்ட் ஃப்ரெண்ட்ஷிப் குருசேட், உலக நண்பர் ஒரு இயக்கத்தை, ஒரு குழுவை ஏற்படுத்தினார்கள். 2011ஆவது ஆண்டு அதற்குரிய தேவையை அறிந்து ஐக்கிய நாடுகள் சபை, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், ஐக்கிய நாடுகளுடைய சபை கூட்டமைப்பு ஏப்ரல் 27ஆம் தேதி கூடி அதனுடைய தேவையை நன்றாக உணர்ந்து இந்த உலகத்திலே நட்புறவு வேண்டும், நண்பர்கள் வேண்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டும் என்று நினைத்து ஜூலை 30வது நாளை அறிவித்தார்கள். இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் டேயாக டிக்ளேர் பண்ணினார்கள். அதிலிருந்து இந்த நாள் வரையிலும் பல்வேறு நாடுகள் பல்வேறு தருணங்களிலே இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேயை கொண்டாடி வருகின்றார்கள். இதற்கு முத்தாய்ப்பாயை வித்திட்டவர்கள் 1930வது ஆண்டு ஹால்மார்க் கிரீட்டிங் ஹார்ட்ஸ் நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர் ஜாய்ஸ் ஹால் என்பவர் அதற்குரிய முயற்சியை செய்தார்கள். ஏன் நமக்கு ஒரு நட்புறவை ஏற்படுத்தக்கூடாது? அவர் தன்னுடைய நண்பர்கள் 1-2 பேரை திரட்டினார், அவர்களுக்கு தன்னுடைய கிரீட்டிங்ஸ் கார்டை கொடுத்தார். இப்படி அந்த நட்புறவு வட்டம் பெரியது, அது ஒரு அமைப்பாக மாறினது. அவர்தான் அதனுடைய முன்னோடியாக இருந்து அதை முன்னெடுத்து சென்று இன்றைக்கு உலக நட்புறவு தினத்தை ஆசரிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு சோசியல் மீடியாக்களிலே, சோசியல் நெட்வொர்க்குகளிலே, சமூக வலைதள தொடர்புகள் எல்லாம் நாம் பார்க்கின்ற போது ஊடகங்களிலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து செய்தியை கொடுக்கிறார்கள், பாராட்டத்தக்கது. தாங்கள் படித்தவர்கள் தங்களுடைய நண்பர்களுடைய புகைப்படங்களை போட்டு நினைவுகளை நினைவூட்டுவது சிறப்பானது. ஆனால் அதோடு நிறைவு பெறுவதில்லை. மாறாக உண்மையான நட்புறவை நாம் இன்னும் அதிகமாக தொடர நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆகவேதான் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொல்கின்ற போது, ஒன் பெஸ்ட் புக் இஸ் ஈக்குவல் டு 100 குட் ஃப்ரெண்ட்ஸ், பட் ஒன் குட் ஃப்ரெண்ட் இஸ் ஈக்குவல் டு எ லைப்ரரி. ஒரு சிறந்த புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம், ஆனால் ஒரு நல்ல நண்பர் ஒரு நூலகத்திற்கு சமம் என்று குறிப்பிடுகின்றார். ஒன் பெஸ்ட் புக் இஸ் ஈக்குவல் டு 100 குட் ஃப்ரெண்ட்ஸ், பட் ஒன் குட் ஃப்ரெண்ட் இஸ் ஈக்குவல் டு எ லைப்ரரி. ஆகவே ஒரு சிறந்த புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம், ஆனால் ஒரு நல்ல நண்பர் ஒரு நூலகத்திற்கு சமம். ஆகவே ஒரு மனிதனுடைய நற்குணங்கள் அவனுடைய நண்பருடைய தகவல்களை பொறுத்து தான் அமைந்திருக்கிறது. ஆகவே நமக்கு ஒரு உண்மையான நட்புறவை கிறிஸ்து முன்வைக்கின்றார். ஆகவே இறைவனோடும் இறை மக்களோடும் இறை படைப்புகளோடும் இறைவனை போல வாழ்வதற்குரிய நல்ல தொடர்புகளை உருவாக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒரு தொடர்பாளராக நம்மோடு கூட இடைபடுகின்றவராக இருக்கின்றார். வார்த்தைகளினாலே, வாழ்வுதலினாலே, நம்முடைய அவர் தந்திருக்கின்ற படைப்புகளின் மூலமாக முன்னெடுத்து செல்கின்ற காரியங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 13வது அதிகாரம் வசனம் 14-15 இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுடைய கால்களை கழுவி ஒரு மாதிரியை காண்பிக்கின்றதை நாம் அறிந்து கொள்கின்றோம். நீங்களும் இதை போல செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு மாதிரியை நமக்கு முன் வைத்திருக்கின்றார். அதே பகுதியிலே யோவான் 15:15 நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்கிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான்,
நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன். ஏனெனில் என் பிதாவில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஒரு நண்பன் தன்னுடைய நண்பனிடத்தில் தான் எல்லாம் சொல்ல முடியும். அதுபோல இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் அவருடைய நண்பராக பார்க்கின்றார், ஃப்ரெண்டாக பார்க்கின்றார். ஆகவே இந்த நாட்களிலே, இந்த பெருந்தொற்று காலத்திலும் வருகின்ற நாட்களிலும் நாம் நல்ல நட்புறவை பாராட்டுகின்ற போது நாம் அவரை போல வாழ்கின்ற அருட்பணியின் மாதிரிகள் வெளிப்படுகின்றது. இன்னைக்கு நமக்கு தந்திருக்கின்ற வயது முதிர்ந்த பெற்றோர், தாத்தா பாட்டி, பெற்றோர், கணவன் மனைவி, பிள்ளைகள், உறவினர்கள், நோயிற்றோர், துயரிழப்போர், தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து வேதனையிலே மிகுந்து உழந்து கொண்டிருக்கிறவர்களை நாம் நம்முடைய நட்புறவை காண்பிக்க வேண்டும். இன்னைக்கு சில குடும்பங்களிலே பேசுவதற்கு ஆள் இல்லாமல் உரையாடுவதற்கு தடுமாறுகின்ற தருணங்களிலே நாம் சென்று உரையாடுகின்ற போது அவர்கள் ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தையும் நட்புறவையும் பெற்றுக் கொள்கிறார்கள். ஆகவேதான் கொலோசியர் நிறுவ பகுதியிலே 3வது அதிகாரம் 2 கடைசி பகுதியிலும் ஒரு மாதிரியை ஆண்டவர் நமக்கு முன்வைத்திருக்கின்றார். இந்த உலகத்திலே பார்க்கின்ற போது ஒருவருக்கொருவர் அன்பாகவும் ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அந்த இறை தகவலோடு வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கின்றார். இந்த கொலோசியர் 3வது அதிகாரம் 1-2 பகுதிகளை நாம் அறிகின்ற போது நாம் அறிந்து கொள்கின்றோம். எப்படி என்றால் 3வது அதிகாரம் 2வது வசனத்திலே பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். ஆகவே ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுகின்ற போது நாம் இந்த பூமிக்குரிய காரியங்களை அழித்து போடுங்கள் என்று சொல்லி 5வது வசனத்தை சொல்கின்றார். 16வது வசனத்திலே கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். மனைவிகளை கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். பிள்ளைகளை உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. அதே போல பிதாக்களை உங்கள் பிள்ளைகள் திடனட்டு போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். வேலைக்காரரை எஜமானர்களுக்கு பார்வைக்கு ஊழியம் செய்வதாய் இல்லாமல் தேவனுக்கு பயப்படுவர்களாக கபடமில்லாத இதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். ஆகவே நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெற்றுக்கொள்வீர்கள் என்று அறிந்து அந்த பகுதியிலே நிறைவு செய்கின்றார். எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஆகவே நாம் அதற்குரிய பலனை அடைவோம் என்பதில் எந்த நிச்சயத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகவே அவரை போல மாறுவது, அவருடைய பண்புடன் வாழ்வதற்கு ஒரு நல்ல நட்புறவை நாம் கிறிஸ்துவோடு மேற்கொள்ள வேண்டும். நமக்கு தந்திருக்கின்ற இயற்கை, நமக்கு தந்திருக்கின்ற வள ஆதாரங்கள், இவைகளிலே ஆண்டவருடைய உடனிருப்பை புரிந்து கொண்டு அவரோடு உரையாடி வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அன்புக்குரியலை 1910வது ஆண்டு எடின்பரோ நகரிலே ஏற்பட்டதான உலக அருட்பணியர் மாநாட்டிலே ஒரு இளம் தலைவராக நம்முடைய நினைவில் வாழும் முன்னாள் பேராயர் VS அசரி அவர்கள் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டு பல்வேறு உரையாடல்கள் உரைவீச்சுகளிலே கலந்து கொண்டார்கள். அந்த உரையாடலிலே ஒரு அமர்விலே அவருக்கு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதிலே ஒரே ஒரு வார்த்தையை முன்வைத்தார். இன்றைக்கு மிஷனரி அமைப்புகளிலே, திருச்சபை அமைப்புகளிலே அநேக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. ஆனால் அவர் குறிப்பிட்ட ஒரே வார்த்தை என்னவென்றால், கிவ் அஸ் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு நண்பர்களை கொடுங்கள். நாங்கள் வேறொன்றும் கேட்கவில்லை, எங்களுக்கு பணத்தை தாருங்கள், எங்களுக்கு வேறு எதையும் தாருங்கள் என்று கேட்கவில்லை. மாறாக கிவ் அஸ் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு நண்பர்களை கொடுங்கள். அந்த இளம் தலைவருடைய அந்த ஒரு வார்த்தை உலகமெங்கிலும் இருக்கின்ற அருட்பணியர்களுக்கு அல்லது அருட்பணிய இயக்கங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக அமைந்தது. இன்றைக்கு உலகமெங்கிலும் திருச்சபை அமைப்புகளிலும் இனம், மொழி, நாட்டுணர்வு, அமைப்பு, நிறம் சார்ந்து அநேக வேறுபாடுகள். ஆகவே அதை களைந்து ஒரு உண்மையான நட்புறவை ஏற்படுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். 3வதாக அனைவருக்கும் இறையரசின் நற்செய்தி, அது அருட்பணியின் நிறைவாக அமைந்திருக்கிறது. Compulsion of mission is the gospel of the kingdom of God to all. அனைவருக்கும் இறையரசின் நற்செய்தி அருட்பணியின் நிறைவாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம்
34வது வசனத்திலே, அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அவர் பார்ஷியாலிட்டி காண்பிக்கின்றவர் அல்ல என்பதை குறிப்பிடுகின்றார். 35வது வசனத்திலே, எந்த ஜனத்திலாயினால் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும், 36வது வசனத்தில், எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்திருக்கிறார். ஆகவே இனத்தின் பேரிலோ, மொழியின் பேரிலோ, நிறத்தின் பேரிலோ நாம் பாகுபாடு காட்டுவதற்கு ஆண்டவர் என்னையும் உங்களை அழைக்கவில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் இறையரசின் நற்செய்தியை அர்ப்பணியாக சொல்வதுதான் நிறைவாக அமைந்திருக்கிறது. இந்த பெருந்தொற்று காலத்திலும் தொடர்ச்சியாக ஏற்பட்ட இயற்கை பேரழிவுகள், பலவிதமான காரியங்கள் நம்மை கலங்கல் செய்கின்றது. நாம் நினைப்பது உண்டு, ஒருவேளை இது உலகத்தின் முடிவுக்கு வந்துவிட்டதோ என்று நினைக்கின்ற தருணங்கள் உண்டு. ஆனால் திருமறை புரிதல் என்னவென்றால், அங்கே நினிவேயை அழிப்பேன் என்று அந்த யோனா இறைவாக்கினரை சொல்லிவிடுகின்றார். 40 நாட்களிலே நினிவே அழிக்கப்படும் என்று குறிப்பிடுகின்றார். ஆனாலும் 3வது அதிகாரத்திலே அந்த ஜனங்கள், ராஜா, அங்கிருக்கின்ற மிருக ஜனங்கள் எல்லாம் உபவாசம் இருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார், மன்னிப்பை கொடுக்கின்றார். ஆனால் இந்த யோனாவுடைய புரிதலை பார்க்கின்ற போது அவன் நிழலுக்காக வாஞ்சித்த ஆமணக்கு செடி பட்டு போகின்றது. அப்படி இருக்கின்ற போது யோனா மிகவும் சோர்வடைகின்றார், மிகவும் தடுமாறுகின்றார், ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றார். அப்போது ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்னவென்றால், யோனா 4வது அதிகாரம் 10வது வசனங்களை குறிப்பிட்டு நமக்கு ஒரு புரிதலை தருகிறார். நீ பிரயாசப்படாததும், நீ வளர்க்காததும், ஒரு ராத்திரியிலே முளைத்ததும், ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதவிக்கிறாயே, வலதைக்கும் இடதைக்கும் வித்தியாசம் அறியாது 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருகஜீவனும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவருடைய அருட்பணி நோக்கம் வாழ்வு கொடுப்பதற்காக, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே அழிப்பதற்கு அல்ல, ஆண்டவர் இந்த உலகத்திலே பார்ஷியாலிட்டி காண்பிப்பதற்கு அல்ல, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எல்லாருக்கும் உதவி செய்வதற்கு ஆண்டவர் விரும்புகின்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 1 கொர்நேலியுவோடு பேதுருடைய உரையாடல் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே பேதுருவிடத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், தேவன் சுத்தமாக்கினவைகளை தீட்டாக எண்ணாதே, யாரையும் பழித்துரைக்க கூடாது என்பதை அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஆகவே அன்பிற்குரியவர்களே, அருட்பணியின் ஒரு உண்மையான நோக்கம் இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் இந்த இறையரசின் நற்செய்தியை சொல்ல வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் என்னையும் உங்களையும் முன்வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவரை காண்பதே அருட்பணி, ஆண்டவரை போல அவருடைய பண்போடு வாழ்வதுதான் அருட்பணி. ஆண்டவருடைய இறையரசின் நற்செய்தியை இந்த உலகத்திலே சொல்வதுதான் அருட்பணி நிறைவாக அமைந்திருக்கிறது. ஆகவே உண்மையான அருட்பணியின் தேட்டத்தை புரிந்து கொள்வோம். இன்றைக்கும் பல பாடல்களை ஏற்றி ஊழியத்திலே பல முன்னேற்ற காரியங்களை நிறைவேற்றினதான எமில் ஜெபசிங் அண்ணனுடைய பாடல் வரிகளும் அதைத்தான் சொல்கின்றது. மனிதர் எவருக்கும் ஒரே சுவிசேஷம், பரலோகம் தந்த ஒரே விசேஷம். வார்த்தைகளுக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாக இந்த அருட்பணியை முன்னெடுத்து சென்று நம்முடைய குடும்பங்கள், திருச்சபை, தனிநபர் மனம் மாறுவதற்கும், மனம் மாற்றம் அடைவதற்கும், பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளியை மாறுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அனைவரையும் இந்த வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் பலப்படுத்துவாராக. ஆம். ஆண்டவருடைய வார்த்தைகளை சிந்தித்த தியானித்த நான் அருளுரைகளை குறிப்பிட்டது போல எமில் ஜெபசிங் அண்ணனுடைய பாடல், மனிதர் எவருக்கும் ஒரே சுவிசேஷம், பரலோகம் தந்த ஒரே விசேஷம் என்றதான பாடல் வரியோடு நம்மை ஒப்புக் கொடுத்து அந்த பாடலில் ஒன்றிணைவோம். நம்மை ஒப்புக் கொடுத்து அந்த பாடலை இணைந்து இருப்பான். மனிதர் எவர்க்கும் ஒரே சுவிசேஷம், பரலோகம் தந்த ஒரே விசேஷம். மனிதர் எவர்க்கும் ஒரே சுவிசேஷம், பரலோகம் தந்த ஒரே விசேஷம்.
மன்னிப்பு தரும் சுவிசேஷம், கடவுள் பலியாக வந்த விசேஷம். பாவ மன்னிப்பு தரும் சுவிசேஷம், கடவுள் பலியாக வந்த விசேஷம். இயேசுவே அந்த நற்சுவிசேஷம், ஏற்றுக்கொள் உனக்கு உகந்த விசேஷம். மனிதர் எவர்க்கும் ஒரே சுவிசேஷம், பரலோகம் தந்த ஒரே விசேஷம். மனிதர் எவர்க்கும் ஒரே சுவிசேஷம், பரலோகம் தந்த ஒரே விசேஷம். சுத்த இருதயம் தரும் சுவிசேஷம், கடவுள் தொடர்பு வழங்கும் விசேஷம். சுத்த இருதயம் தரும் சுவிசேஷம், கடவுள் தொடர்பு வழங்கும் விசேஷம். சுவைக்க சுவைக்க நற்சுவிசேஷம், ஏற்றுக்கொள் உனக்கு உகந்த விசேஷம். மனிதர் எவர்க்கும் ஒரே சுவிசேஷம், பரலோகம் தந்த ஒரே விசேஷம். மனிதர் எவர்க்கும் ஒரே சுவிசேஷம், பரலோகம் தந்த ஒரே விசேஷம். பரலோக பாக்கியம் தரும் சுவிசேஷம், மரணம் மங்களம் என்ற விசேஷம். பரலோக பாக்கியம் தரும் சுவிசேஷம், மரணம் மங்களம் என்ற விசேஷம். தருணம் இதுவே நற்சுவிசேஷம், ஏற்றுக்கொள் உனக்கு உகந்த விசேஷம். மனிதர் எவர்க்கும் ஒரே சுவிசேஷம், பரலோகம் தந்த ஒரே விசேஷம். மனிதர் எவர்க்கும் ஒரே சுவிசேஷம், பரலோகம் தந்த ஒரே விசேஷம். பரலோகம் தந்த ஒரே விசேஷம், பரலோகம் தந்த ஒரே விசேஷம். பரலோகம் தந்த ஒரே விசேஷம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டிற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆகஸ்ட் மாதத்திலே நாங்கள் ஆலயத்தில் வந்து ஆராதிக்க வேண்டும் என்று வாஞ்சித்த நேரத்திலே ஆகஸ்ட் மாதத்திலும் ஆலயத்தில் வந்து வழிபட இயலாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த காணொளி மீடியாக்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். அதன் மூலமாக உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய இல்லத்திலே, எங்களுடைய இதயத்திலே, எங்களுடைய வாழ்விலை பதித்து நடக்க, காத்து நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அருட்பணி ஞாயிறாக நினைவு கூறுகின்றோம். எங்கள் மண்ணிலே முதல் நூற்றாண்டிலே வந்த உம்முடைய அடிவரான புனித தோமா அவருடைய வாழ்வுக்காக நன்றி சொல்லுகின்றோம். உம்முடைய அருட்பணியை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவரே சென்னையிலே இரத்த சாட்சியாக மரித்ததையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். உலகமெங்கும் புறப்பட்டு சென்று அருட்பணியை நிறைவேற்றுங்கள் என்று கட்டளையிட்டு அநேக அருட்பணியாளர்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஒவ்வொரு அருட்பணி இயக்கங்களுக்காக நன்றி சொல்லுகின்றோம். அவர்கள் விதைத்த வசனங்கள், அவருடைய வாழ்வு கோதுமை மணியாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றதற்காக நன்றி சொல்லுகின்றோம். இந்தியாவிலும் உலகமெங்கிலும் அருட்பணி இயக்கங்களுக்காக நன்றி சொல்லுகின்றோம். ஒவ்வொரு அருட்பணி இயக்கங்களும் ஆண்டவருடைய அந்த கட்டளையை நிறைவேற்றுகின்ற இயக்கங்களாய் மாற நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய முன்னோர் இயக்கங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். அனைத்து மிஷனரி பணித்தளங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். குறிப்பாக இந்தியாவிலே தந்திருக்கின்றதான திருச்சபை அமைப்புகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். லூதரன் திருச்சபைகளுக்காக, வட இந்திய திருச்சபைக்காக, தென்னிந்திய திருச்சபைக்காக, மார்த்தோமா திருச்சபைகளுக்காக, இன்னும் ஜாக்கோபைட் ஆர்த்தடாக்ஸ் திருச்சபைகளுக்காக, இன்னும் ஆண்டவரே தனி திருச்சபை அமைப்புகளாக இருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லாரும் ஒன்றிணைந்து அரசுக்காக உம்முடைய நாம மகிமைக்கென்று செயல்பட நீர் அருள் தாரும். இந்த இந்தியாவிலும் இந்த பாரத்தோடு செயல்பட்டு வருகின்ற ஊழியங்களுக்காக நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு,
இந்திய மிஷனரி இயக்கத்திற்காக, IMS-க்காக, நேஷனல் மிஷனரி சொசைட்டிக்காக, NMS-க்காக ஜெபிக்கின்றோம். ஜெம்ஸ், IEM, விஸ்வாணி ஊழியங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லா அருட்பணிகளும் திருச்சபை அமைப்புகளும் முன்னெடுத்து செல்லுகின்ற அருட்பணி இயக்கங்களுக்காக ஜெபிக்கின்றோம். சிறைச்சாலைகளிலே, பத்திரிகை துறைகளிலே, மருத்துவமனைகளிலே தனிநபர்களாக நிறைவேற்றுகின்ற அருட்பணிகளையும் நீர்தாமே ஆசீர்வதியும். உம்முடைய பணியிலிருந்து பணி நிறைவு பெற்றிருக்கின்ற பணியாட்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். அவருடைய வாழ்வாதாரங்கள் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் கிருபை தாரும். இந்த நாட்களிலே ஆண்டவரை அருட்பணியாளர்கள் அவருடைய பணித்தலங்களிலே, பணி செய்த இடங்களிலே மிகுந்த கடினங்களை சந்திக்கின்றார்கள். நீர் அவர்களுக்கு அருளும் கோட்டையமாக இருந்து செயல்படும். எங்களுக்கு தந்திருக்கின்ற பேராயர்கள், ஆயர்கள், திருப்பணியாளர்கள், இன்னும் கடைநிலை ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கின்றோம். சபைகளிலே தந்திருக்கின்ற வேதாம தாய், இன்னும் சபையின் கோயில் பிள்ளைகள், சபை மணியாட்கள், இன்னும் பல நிலை கடைநிலை ஊழியக்காரர்களாக இருக்கின்றவர்களையும் நீர்தாமை பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களுடைய இந்தியா முழுவதும் தந்திருக்கின்ற இறையியல் கல்லூரிகளுக்காக ஜெபிக்கின்றோம். சிராம்பூர் இறையியல் கல்லூரிக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். கல்லூரி இறுதி ஆண்டு தேர்வு சிறப்பாக மாணவர்கள் எழுதுவதற்கு ஆண்டவரை நீ உதவி செய்ததற்காக நன்றி சொல்லுகின்றோம். வெற்றிக்காக காத்திருக்கின்ற போது மிக சிறந்த மதிப்பெண்களை பெற்று உடைய திருப்பணிகளை தொடர்வதற்கு ஆண்டவர் கிருபை தாரும். எங்களுக்கு நீ தந்திருக்கின்ற இறையியல் கல்லூரிகளிலே இந்த ஆன்லைன் மூலமாக வகுப்புகள் நடைபெற்று வருவது நீர் அறிகிறேன். மிக சிறப்பாக வகுப்புகளிலே பங்கேற்க ஆண்டவர் உதவி செய்யும். சென்னை குருக்கள் இறையியல் கல்லூரிக்காக நன்றி சொல்லுகின்றோம். எங்களுடைய கல்லூரியின் முதல்வர், அருமையான கல்லூரியினுடைய கவுன்சில் உறுப்பினர்களுக்காக, பேராசிரியர்களுக்காக நன்றி சொல்லுகின்றோம். சிற்றாலய ஆயர், இன்னும் ஆண்டவரை மாணவர்கள் அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். முன்னை மாணவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவருடைய குடும்பங்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களுடைய கல்லூரியின் பணியாளர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். இந்த பெருந்தொற்று சென்னை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகள் இந்த பாதிப்புகளும் ஏற்படுவதை காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய கல்லூரியின் தேவையை சந்தியும். கல்லூரியின் அனைத்து தேவைகளிலும் உடைய உடனிருப்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களுக்காக நன்றி சொல்லுகின்றோம். எங்கள் குடும்பங்களிலே தந்திருக்கின்ற மழலை செல்வங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குழந்தைகளும் உடைய அருட்கொடைகள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அவர்கள் பேச, எழுத கற்றுக்கொள்ள, தங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகின்ற போது, தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுகின்ற போது நீர் அவர்களை பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். படிக்கின்ற பிள்ளைகள் தங்களுடைய இல்லங்களில் இருந்த வண்ணமாக ஆண்டவரை இல்லங்களிலே கடந்து வருகின்ற ஆன்லைன் கிளாஸஸுக்காக ஜெபிக்கின்றோம். சற்று சோர்வுகளை ஏற்படுத்துகின்ற போது நீர் அவர்களை உற்சாகமூட்டும். தங்களுக்குரிய பாடங்களை கருத்தாய் படித்து ஒப்புவிக்கத்தக்கதாக நீர் உதவி செய்யும். இந்த சூழ்நிலை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்படுகின்ற மனதளவில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், உளவியல் ரீதியாக ஏற்படுகின்ற பிரச்சனைகளை ஏற்கொள்ள ஆண்டோர் அவர்களுக்கு உதவி செய்யும். இல்லங்களிலே முடங்கியிருக்கின்ற போது ஏற்படுகின்ற மன அழுத்தங்களையும் ஆண்டோர் மாற்றும். பெற்றோரோடு உரையாடவும், தங்களுடைய நண்பர்களோடு பேசிக்கொள்ளவும் ஆண்டோர் நீர் உதவி செய்யும். தங்களுடைய பாடங்களை கருத்தாய் படிக்கவும் ஆண்டோருக்கு சான்று பெற நீர் உதவி செய்யும். வாலிபர்களுக்காக, இளையோர்களுக்காக நன்றி சொல்லுகின்றோம். கல்லூரி செமஸ்டர்கள், இன்னும் கல்லூரி பாடங்களை தொடர இயலாத சூழ்நிலைகள், ஆனாலும் தங்களுடைய நேரங்களை பயனுள்ள முறையிலே எனக்கு தந்திருக்கின்றதான மீடியாக்கள் மூலமாக பயன்படுத்திக் கொள்ளத்தக்கதாக ஆண்டோர் நீர் அவர்களுக்கு ஆற்றல் தாரும். உலகத்தின் சிற்றின்பங்களுக்கோ உலகத்தின் போதை பொருட்களுக்கோ தங்களை அடிமைப்படுத்தாதபடியும் இந்த உலகங்களை தூய சான்றிதழாய் வாழ ஆண்டோர் நீர் உதவி செய்யும். ஒரு தீமோத்தை போல, ஒரு மரியாதை போன்று ஆண்டவருடைய பார்வையிலே கனம் பெற்றவர்களாய் இருக்க நீர் அவர்களுக்கு அருள் தாரும். எங்கள் குடும்பத்தின் பெரியோர்கள், சகோதரர்கள், தாய்மார்கள், சகோதரர்களுக்காக ஜெபிக்கின்றோம். வேலை வாய்ப்பின்மைகளை, தொழில்களிலே பலவிதமான நஷ்டம், ஆண்டவரை அவர்கள் புரிகின்றதான கடினமான உழைப்புகளிலே நஷ்டம், ஆண்டவர் ஒரு விசை இரக்கம் செய்யும். ஆண்டவரை ஒவ்வொருவரும் எதிர்பார்த்தினார்கள். ஒரு விடிவு காலம் வராதா என்று நினைக்கின்ற சூழ்நிலை ஆண்டவருடைய உடனிருப்பு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில் சொன்னீரே ஆண்டவரே. அவர்கள் செய்த ஒவ்வொரு பணிகளையும் தொடர்ந்து நிறைவேற்றுவதற்கு ஆற்றல் தாரும். அரசு சார்ந்த துறைகளிலே, தனியார் நிறுவனங்களிலே பணி செய்தவர்களையும் ஆண்டவர் நீர் பலப்படுத்தும். மருத்துவர்கள், மருத்துவ தாதியர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த பெருந்தொற்று காலத்திலே உயிர் காக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற அத்தனை மருத்துவர்கள், தாதியர்களையும் ஆண்டவரை நீர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். இரவு பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், இன்னும் ஆண்டவரை லேப் டெக்னீஷியன், மருந்து காப்பாளர்கள், இன்னும் சிறு சிறு வேலையில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் அனைவரையும் நீர் தம்மை ஆசீர்வதியும். நீதித்துறையில் இருக்கின்றவர்கள்,
இராணுவத்திலே பணி செய்தவர்கள், காவல்துறையிலே பணி செய்தவர்கள், இன்னும் பேங்க்ல ஒர்க் பண்ணுகின்றவர்கள், இரவு முழுவதும் கண்விழித்து பணிகளை நிறைவேற்றுவதற்காக ஜெபிக்கின்றோம். வெளிநாடுகளிலே வெளி மாநிலங்களிலே பணி செய்தவர்களையும் ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளும். சொந்தங்களை பார்க்க இயலாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கும் ஆண்டவருடைய உடனிருப்பை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். பணி நிரந்தரமாக்கப்படுவதில் ஏற்பட்டிருக்கின்ற கால தாமதங்கள், இன்னும் பணியிலிருந்து இன்னும் பல இடங்களுக்கு செல்ல இயலாத சூழ்நிலை இருக்கின்ற தருணங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். வருகின்ற நாட்கள் மிக ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாரும். 7 மாதங்கள் ஆண்டவருடைய கருணை, ஆண்டவருடைய கண்ணின் மணி போல நீர் எங்களை பாதுகாத்தேன். இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கடன் பாரங்களை மாற்றும், எங்கள் குடும்பங்கள் சுபிட்சமாய் இருக்க ஆண்டவர் உதவி செய்யும். இந்த ஆகஸ்ட் மாதத்திலே எங்களுக்கு நம்பிக்கையை நீர் தருகின்றதற்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதிலும் ஆண்டவருடைய பலனும் சுகமும் எங்களுக்கு நிறைவாய் கிடைக்க ஆண்டவர் கிருபை தாரும். வயது முதிர்ந்த எங்களுடைய அன்பு பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வயது முதிர்வின் காலங்களில் ஏற்படுகின்ற சோர்வுகள், பலவீனங்களை மாற்றும். எங்களுடைய அன்பு பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் உடனிருந்து நல்ல முறையில் உரையாடுவதற்கு ஆண்டவர் உதவி செய்யும். இன்னும் மகப்பேற்று காலத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த மகப்பேற்று காலத்திலே இந்த பெருந்தொற்று மிகவும் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது. தாயும் குழந்தை நலமோடு காணப்படுவதற்கு நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். இன்னும் ஆண்டவரை குழந்தை பாக்கியதற்காக பல வருடங்களாக உம்மை நோக்கி பார்க்கின்ற பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் உதவி செய்யும். அருமையான குழந்தை செல்வங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இன்னும் ஆண்டவரை திருமணங்களை ஒழுங்கு செய்து நடத்த இயலாமல் மிகுந்த கஷ்டங்கள் இருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை இருக்கின்ற சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு பிள்ளைகளுடைய திருமணங்களை நாங்கள் நடத்துவதற்கு நீர் எங்களுக்கு ஆற்றல் தாரும். பிள்ளைகளுக்கு வாழ்வின் வரம் தேர்ந்தவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். நல்ல வாழ்க்கை துணை அமைய ஆண்டவரை உதவி செய்யும். அன்பின் ஆண்டவரே, வீடு கட்டுமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து பணிகளை நிறைவேற்றுவதற்கு ஆற்றலை தாரும். பயன்படுத்துகின்ற வாகனங்கள், இன்னும் ஆண்டவரை குறிப்பாக ஆட்டோ ஓட்டுகின்றவர்கள், இன்னும் கேப்ஸ் ஓட்டுகின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை இந்த காரியங்களிலே அவருடைய நிவாரணங்கள் கிடைக்கத்தக்கதான சூழ்நிலைகளை அரசு கொடுக்கத்தக்கதான நீர் உதவி செய்யும். எங்களுடைய தமிழகத்திற்காக ஜெபிக்கின்றோம். தமிழக முதலமைச்சர், கவர்னர், இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலங்களின் முதலமைச்சர், கவர்னர்கள், எங்களுடைய இந்தியாவின் பிரதமர், ஜனாதிபதி, ஒவ்வொரு மாநிலங்களையும் நீர் நாமை ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பல இடங்களிலே லாக்டவுன், ஆண்டவரை இந்த ஊரடங்கை புரிந்து கொண்டு இல்லங்களிலே நாங்கள் தங்கியிருக்கவும் அரசுடைய விதிகளை மதித்து சிறப்பாக செயல்படும் நீர் எங்களுக்கு ஆற்றல் தாரும். குறிப்பாக அநேக இடங்களிலே பெரும் மழையின் பாதிப்புகள், அதனால் ஏற்படுகின்ற டெங்கு காய்ச்சல்கள், பலவிதமான தொற்று வியாதிகளுக்கும் ஆண்டவர் ஒப்புக் கொடுக்காதபடி காத்துக்கொள்ளும். அஸ்ஸாம் மாநிலத்திற்காக, இன்னும் இந்தியாவின் பல மாநிலங்களுக்காக ஜெபிக்கின்றோம். கடுமையான மழை வெள்ளத்தினாலே கஷ்டப்படுகின்ற போது ஆண்டவர் பலப்படுத்தும்படி ஜெபிக்கின்றோம். வாகன விபத்துகள், பலவிதமான வன்முறைகள், கடினமான சூழ்நிலைகளுக்கு ஒப்புக் கொடுக்காதபடி இந்த ஆகஸ்ட் மாதம் எல்லா குடும்பங்களுக்கும் மிக ஆசீர்வாதமா இருக்க ஆண்டவர் கிருபை தாரும். அன்பின் ஆண்டவரை எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை முற்றிலுமாக நீர் ஆட்கொள்ளும். இந்த காணொலி மூலமாக நீர் இடைப்பட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். நாங்கள் ஒவ்வொரு பேரும் இந்த உலகத்தில் இல்லாமலும் இயலாமையில் இருக்கின்ற மக்களை பார்த்து அவர்களிலே ஆண்டவரை காணத்தக்கதாகவும் உம்மை போல நாங்கள் மாறவும் உம்முடைய அரசுக்கென்று அர்ப்பணியை முன்னெடுத்து செல்லவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த மாதம் முழுவதிலும் நன்மை கிருபை தொடர பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வழியை எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் சகல கூற்றம் என்றும் என்றும் இனி வரும் சதா காலங்களில் நம் அனைவரும் தங்கிப்பதாக.